மூக்கை துளைக்கும் விழிமலர் அள்ளிவாசம் மூக்கை துளைக்கும் மழலையர் மொழி கேட்கும் செவிரெண்டும் மலைத்தே போகும். மழலையர் மொழி கேட்கும் செவிரெண்டும் மலைத்தே போகும். மலைத்தே உட்கார்ந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இப்பொழுது பொங்கலை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். பொங்கல் எதுக்கு கொண்டாட தொடங்கினோம், அதுக்கு ஏதாவது சயின்டிஃபிக்கா ரீசன் இருக்கா அப்படின்னு மிஸ்டர் சக்திவேல் காந்தி நமக்கு எடுத்து சொல்ல போறோம். மிஸ்டர் சக்திவேல் காந்தி. எனக்கு தெரிஞ்சு பொங்கல் பல வருடமா கொண்டாடிட்டு இருக்கோம். எதுக்கு கொண்டாடுறோம், அதோட பாரம்பரியம் என்ன, அதுக்கான அறிவியல் தேவை என்ன, அறிவியல் தேவை இல்லாம நம்ம மக்கள் எதுவுமே கொண்டாடல, அதுதான் உண்மை. அதுக்கான உண்மை என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு சிறு முயற்சி. இப்போ அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட பூமியை சுற்றுவட்ட பாதைக்கு போகணும். நம்ம பூமியை பற்றி போகணும், அண்டம் பற்றி போகணும். அதில் பூமி எப்படி சுற்றுது, சூரியனை பூமி தன்னைத்தானே சுற்றி பூமியையும் சுற்றி வந்துட்டு இருக்கு. அது ஒரு விதமான தன்னை பம்பரம் சுற்றி கடைசியாக நிற்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சுழற்சி. அது தன்னைத்தானே சுற்றி சூரியனையும் சுற்றி ஒரு பக்கமா சுற்றி வந்துட்டு இருக்கு. இதுக்கு அதுக்கு என்னென்ன சம்பந்தம், சும்மா இவரு கதையை போடுறாரா அப்படின்னு நினைக்காதீங்க. அதுலதான் அந்த பொங்கல் விழாவே அடங்கி இருக்கு. ஏன்னா இப்போ நம்ம தமிழர்கள் ஆதி காலத்துல எத்தனை வகையா பிரிச்சாங்க தெரியுமா? காலங்களை 6ஆ பிரிச்சாங்க. முன்பணி, பின்பணி, குளிர்காலம், இலையுதிர்காலம், இளவேநீர், முதுவேநீர் அப்படின்னு 6 வகையா பிரிச்சாங்க காலத்தை. அப்படி பிரிக்கும் போது இப்போ ஜனவரி மாசம், ஃபார் எக்ஸாம்பிள் ஜனவரி மாசம் குளிர் அதிகமா இருக்கும். குளிர்ல இருந்து அது இளவேநீர் காலத்துக்கு மாறுற நாள். அது இளவேநீர் காலம்னாலே நமக்கு வசந்த காலம். அது இங்க வசந்த காலம் சொல்றோம் இல்லையா, இங்க அது நமக்கு இளவேநீர் காலம். கொஞ்சம் சூரியன் கதிரவன் வருவார் தெற்கில இருந்து. கதிரவன் இப்போ இதான் பூமி அப்படின்னா, சூரியன் இங்க இருந்து இப்படி போயிட்டு இருப்பாரு. விண்டர்ல, சம்மர்ல பார்த்தா அப்படியே கொஞ்சம் இப்படி நகர்ந்து வருவாரு, இப்படி போயிட்டு இருப்பாரு. அப்ப சூரியன் 6 மாசத்துக்கு பூமியை விட்டு கொஞ்சம் தூரத்திலேயே இருப்பாரு. அப்ப தான் அந்த குளிர்காலம் பீக்ல வருது. ஜனவரி மாசம் பீக்ல அடுத்து இளவேநீர் காலத்துக்கு போகுது. குளிரை யாரும் விரும்ப மாட்டாங்க. நம்ம ஒரு சூடான பகுதியிலேயே வாழ்ந்து பழக்கப்பட்ட மக்கள் யாரும் குளிரை விரும்பவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட குளிரை விரும்பாததுனால அந்த இளவேநீர் காலம் துவக்கத்தை விழாவை எடுக்கிறாங்க. அப்பா எங்களுக்கு கதிரவ பகவான் வந்துட்டாருப்பா எங்களுக்கு அப்படின்னு சொல்லி அந்த கதிரவனுக்கு படையலிடுறாங்க. அதுதான் பொங்கல் விழாவா நம்ம பாரம்பரியமா கொண்டாடிட்டு வரோம். அது பொங்கல் அப்படின்ற பெயர்ல நம்ம கொண்டாடல, அதுதான் உண்மை. காலப்போக்குல நம்ம நம்மளே மாத்திக்கிறோம். அது மாற்றம் ஒன்றே மாறாதது. அதனால அந்த மாற்றத்துக்கு உட்பட்டு இப்போதைய பொங்கல் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். எப்படி கொண்டாடுறோம், கதிரவனை கும்பிடுறோம். ஆனா சொந்த பந்தங்கள் எல்லாம் கூப்பிட்டு, முன்னாலாம் சொந்த பந்தங்கள்லாம் கூப்பிட்டு விழா எடுத்து பொங்கல் வச்சு சக்கரை பொங்கல் எல்லாம் வச்சு அதையுமே இப்போ கொண்டாட மாறிட்டோம். இப்போ கோஜியை இப்போ நமக்கு கெட் டுகெதர் மாதிரி இல்லையா பொங்கல் விழா. இல்ல அதாவது ஒரு முழு முற்செலவம் அப்படின்றது 25,783 ஆண்டுகள் ஆகுமா. அது அளவுகோல் இப்போ நானோமீட்டர் ரேஞ்சுக்கு வந்துருச்சு. கிலோமீட்டர், மில்லிமீட்டர், சென்டிமீட்டர் அப்படியே சுருங்கி நானோமீட்டர், பிகோமீட்டர் லெவலுக்கு வந்துருச்சு. அப்படி சுருங்க நம்ம காலத்தை எளிமையா கணக்கிட முடியுது. அப்படி கணக்கிடும் போது 25,783 ஆண்டுகள் எடுக்குமா. அதே ஒரு யுகம் மாறுறதுக்குன்னா 2,148 ஆண்டுகள் நடக்குமா. இன்னும் அடுத்த 3 வருஷத்துல இந்த யுகம் மாறப்போகுது. ஸோ இப்படி நமக்கு பாரம்பரியமா பொங்கலை கொண்டாடிட்டு வரோம். இதே கிபி 285ஆம் ஆண்டே சரியா ஜனவரி 14ஆம் தேதி பொங்கல் வந்திருக்கணும். அந்த பொங்கல் அப்படியே கொண்டாடி தான் அதே ஜனவரி 14ஆம் தேதி கொண்டாடிட்டு இருக்கோம். ஆனா கணக்கீட்டின்படி நம்ம பொங்கலை கொண்டாடணும்னா டிசம்பர் மாதத்தில் தான் கொண்டாடி இருக்க வேண்டும். ஆனா நம்ம அந்த அறிவியலை விட்டுட்டு ஒரு பாரம்பரியத்துக்கு வந்துட்டோம். கலாச்சாரம் அப்படின்ற சொல்லுக்கு பயன்படுத்தி நம்ம பரம்பரையா அதே ஜனவரி 14 கொண்டாடுறாங்க. எங்க பாட்டம் கொண்டாடுறான், என் கூட்டம் கொண்டாடுறேன், எங்க அப்பம் கொண்டாடுறான், நானும் கொண்டாடுறேன் அப்படின்னு கொண்டாடிட்டு இருக்கோம். நம்ம அறிவியலை மறந்துவிட்டோம் என்பது உண்மை. ஆனால் தமிழர்கள் அறிவியலை வைத்தே பொங்கலை கொண்டாடி இருக்கிறார்கள் என்பது முற்றிலும் உண்மை. நன்றி.
மிஸ்டர் சக்திவேல் காந்தி நிறைய புதிய தகவலை நமக்கு சொல்லியிருக்க சக்திவேல் காந்திக்கு ஒரு ஓம்